சோகத்தால் உடைந்து போன விஜய் குடும்பத்தினர். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். மதியம் திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுக்கு இரவில் தான் வந்து சேர்ந்தார் விஜய். இந்த நிலையில் காலை முதலே அவரை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் திரண்டிருந்தனர். கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெரிசலாக மாறியது. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சம்பவங்கள் அரங்கேற தொடங்கின. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு அருகிலேயே ஒரு பெண் மயக்கமடைந்த நிலையில் அவருக்கு விஜயே தண்ணீர் வழங்கினார். பின்னர் வாகனத்தில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தில் வீசினார். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே தனது உரையை முடித்துவிட்டு விஜய் கிளம்பினார். அவர் சென்ற பிறகு பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கடும் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த பெரும் துயர சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு நேரடியாக சென்று மக்களை பார்க்காவிட்டாலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவி அறிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு 3 நாட்கள் கழித்து இது தொடர்பாக விஜய் வீடியோ வெளியிட்டார். தன் வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை இதுவரை எதிர்கொண்டதில்லை என்றும் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டதாகவும் விஜய் வேதனை தெரிவித்தார். மேலும் பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை. என் வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை பார்த்ததில்லை. இனி மக்கள் பாதுகாப்பே முக்கியம். இனி பாதுகாப்பான இடங்களையே கேட்போம். மீண்டும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் மக்களை சந்திக்க கரூருக்கு செல்லவில்லை. மக்கள் பாதுகாப்பில் ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்துடனேயே செயல்பட்டு வந்துள்ளேன். கூடிய விரைவில் மக்களை அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறியிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் சாப்பிடாமலேயே மிகுந்த சோகத்தில் தனி அறையில் இருந்தார். விஜயை மட்டுமில்லாமல் மொத்த குடும்பமுமே அதிர்ச்சியில் இருந்து வருகிறார்கள். அவர்களது குடும்பத்தினர் விஜய் இது போல இடிந்து உட்கார்ந்ததை பார்த்ததே இல்லையா, மேலும் சாப்பிடாமல் உடல்நிலையும் சரியில்லாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுபோல அவரை வருத்தி இருப்பதை பார்த்த மகள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் எனவும் கண்கலங்கி கேட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த பிறகுதான் தனக்கு ஆறுதல் கிடைக்கும் எனவும் நெருங்கிய வட்டாரத்திலும் கூறி வருகிறார். இதனால் விரைவில் விஜய் கரூர் மக்களை சந்திக்க தீவிரமாக ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது.